வெயில் சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களில் ஒன்று தர்பூசணி. வெயிலுக்கும் தர்பூசணிக்கும் ஜோடி பொறுத்தா செமையாக இருக்கும். ஆனால் இந்த தர்பூசணி வாங்கும்போது இது ஸ்வீட்டான பழமா இல்லை தண்ணீரான பழமானு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு? அதுக்கு எங்கள் அம்மா ஒரு டிப்ஸ் சொன்னாங்க. பழம் நீளமாக இருந்ததுன்னா அது தண்ணியாக இருக்குன்னு அர்த்தமா. அதுவே பழம் ரவுண்டாக இருந்ததுன்னா அது ரொம்ப ஸ்வீட்டான பழம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு டிப்பும் கொடுத்தாங்க. இந்த தர்பூசணி இடையில டார்க்காக க்ரீன் கலரில் லைன்ஸ் போகுது இல்லைங்க, அதில் நம்மளோட 2 விரல் வச்சோம்னா அந்த விரலை விட அந்த டார்க் லைன்ஸ் சின்னதாக இருந்ததுன்னா அது தண்ணீர் அதிகமாக இருக்க பழம் அப்படின்னு அர்த்தமா. இப்போ நம்ம 2 விரலை விட இல்லை அந்த 2 விரலுக்கு அளவுக்கே அந்த டார்க் லைன்ஸ் இருந்ததுன்னா அது ஸ்வீட்டாக இருக்க பழம் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் மஞ்சளாக இருக்குது, அடிப்பகுதி மஞ்சளாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அது நாங்கள் பார்த்து நிறைய தடவை ஏமாந்து போயிருக்கோம். இன்னொருத்தவங்க இது ஆண் பழம் பெண் பழம்னு சொல்லுவாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாமே பெண் பூவிலேருந்து தான் வருது தர்பூசணி.